ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் இந்த ஒரு வீடியோவில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பெஸ்ட்டான ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். ரொம்பவே நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் ஒன்று இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ரெகுலராக வீக்லி பேசிஸில் ஒரு இன்கம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஞ்ச் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த ரேஞ்சை எப்படி சொல்லலாம், நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லைக் ஆப்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருப்பேன். அப்போது இந்த இடம் நம்ம வாலட்டிலிட்டியை வச்சு நம்ம இந்த ரேஞ்சை செட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோன்னு சொன்னோம். எப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்சை வந்து செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகேங்களா? விக்ஸு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஐவி ரொம்ப கம்மி. அப்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நாமினலான ஒரு மேத்தமெட்டிக்கலை மெஷர் பண்ணி ஒரு வாலட்டிலிட்டியை மெஷர் பண்ணி நமக்கு ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு சிறிய ரேஞ்சு தான் கொடுக்கும். ஓகேங்களா? லைக் இந்த எஸ்டி சொல்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம், இல்லைனா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்னா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி போடும்போது தெரியும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1 இருக்கும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 இருக்கும். ஸோ நான் இந்த விஷயங்களை நான் காட்டுறேன் லைவாக, உங்களுக்கு புரியும். இதில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 சொல்கிற இடம் ரொம்பவே ஒரு அருமையான இடம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து மார்க்கெட் கரண்ட்டாக இருக்கிற ஸ்பாட்டுக்கும் அண்ட் அந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடியறதுக்கான வாய்ப்பு 90% மேலே இருக்குது. அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ரெகுலரான ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும்னு சொன்னேன். கண்டிப்பாக இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ப்ராஃபிட் கம்மி தான், ஒத்துக்கிறேன். ப்ராஃபிட் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இந்த சென்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு கம்மி தான், பட் ஆனால் அதோட ரிசல்ட் கொடுக்குற விஷயம் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம கான்செப்டில் பார்க்கலாம். எஸ், இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாயிண்ட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ரீயாகவே நமக்கு நிறைய டூல் அவைலபிளாக இருக்குது. லைக் குவான்சாப்பில் இந்த ஆர்கிடெக்ட்லாம் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஆப்ஸ்ட்ரா இருக்குது, சென்சிபிள் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போடுற விஷயம் இருக்கும். கம்ப்ளீட்டாக இது குவான்சாப்பில் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இதில் கஸ்டமில் போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் போடுறோம். ஓகே, எஸ், நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம யூஸ்வலாக போடுற ஒரு ஸ்ட்ராங்கிள் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 12 ரூபா இருக்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் சேல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பே ஆஃப் வந்துடும். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் ஓஏ கட் பண்ணிவிட்டு வெறும் எஸ்டின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வைக்கிறேன். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக கரண்ட்டில் இருக்கிற ஐவியை வச்சு நமக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு கொடுக்கும். நான் இந்த கால்குலேஷனுக்காகவே தனியாக செப்பரேட்டாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை வச்சு நம்ம எப்படி ரேஞ்சை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதில் செக் பண்ணுங்கள். கிளியராக ஒரு ஃபார்முலா பேஸ்டாக ஒரு மேத்தமெட்டிக்கல் வேல அது இருக்கும். இங்கே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவனே போட்டு கொடுத்துட்டான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 2SDன்னு இருக்கும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும் 2SD டவுன் சைடில் 16,000, இந்த வாரம் 16,000 போகாது அப்படின்றது சொல்லுது. அண்ட் அப் சைடில் 19,917. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடும் 450 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூவில் தான் இருக்கும். ஆனால் இதே நம்ம நேற்று ஈவினிங் பார்க்கும்போது ரெண்டு சைடுமே 10 ரூபா 12 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் இருந்தது. அது ரொம்ப கம்மின்னு நினச்சிங்கன்னா கம்மி, பட் ஒரு ஸ்ட்ராங்கிள் பேருக்கு அது 1% கேம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட்டாக ப்ராபபிலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான விஷயம். பட் ப்ராஃபிட் வந்து என்னமோ 1100 1200 தான், பட் நமக்கு வின்னிங் சான்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கு கண்டிப்பாக இந்த எஸ்டியை பேஸ் பண்ணி முழுக்க இது எல்லாமே ஒரு லாஜிக் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி இந்த கால்குலேஷன் பின்னாடி இவங்க எப்படி இந்த மாதிரி
ஸோ இவங்க எப்படி 19,916 சொல்லிட்டு ஒரு ரேஞ்சை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குது. இது ஜஸ்ட் நம்ம கான்செப்ட் இன்ஸ்டால் பண்ணி சும்மா ஒரு ரேஞ்ச் செட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரேஞ்ச் தான் வரும். ஓகேங்களா, இது ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டான இந்த SD1 SD2 எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா கரண்ட் ஐவி எங்கே இருக்குது, இந்த வாரத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, எத்தனை நாள் டைம் டே இருக்குது, இதை பொறுத்து இந்த ஒரு ஃபார்முலா படி இந்த ஒரு ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களா இருந்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஒன்று பார்த்துருங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறத பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம், இது ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னா ஸோ எப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும், எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் மார்க்கெட் வந்து எப்போ ட்ரெண்ட் ஆகும், இது தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்றத நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி அதுக்கான ஒரு பெஸ்ட் க்ளூவை வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ நியூஸ் இருந்ததுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறது வால்டிலிட்டியில் தெரிஞ்சிடும். அப்போ வந்து நம்ம உஷாராயிடலாம். அப்போது வால்டிலிட்டியும் ஏறாமல் ஆனால் மார்க்கெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேல ட்ரெண்ட் ஆகிற விஷயம் எப்படி, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எஸ், எப்போவுமே ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சரோடைய சார்ட்டுங்க, வேறு எதுவும் இல்லை. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, இருக்கிற ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டேவோட ஐயையும் டேவோட லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தோட ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ, ஓகேங்களா, ஸோ அந்த டைமை பாருங்கள். ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு டைம் கம்மியாக அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 9:45க்கு நீங்கள் ஒரு ஐயையும் லோவையும் செட் பண்ணிட்டீங்க. இந்த 9:40 ஐயையும் லோவையும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட் வந்து உடைக்குது, மேலே உடைக்குது அப்படின்னா ஒரு 10லேருந்து 11 மணிக்குள்ளே இந்த ஹையை உடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏறும். ஓகேங்களா, இதே இந்த ஒரு ஹையையும் லோவையும் மதியானம் 2 மணிக்கு உடைக்குது மேலே கீழே அப்படின்னா அன்னைக்கு அந்த டே ட்ரேடிங் வந்து பெருசாக இருக்காது. இதை நான் லைவாகவே உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி அப்படின்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டு ரொம்பவே வந்து கன்சாலிடேட்டாக இருந்தது அப்படின்றது தெரியும். எஸ், இதே 9th நேற்று எக்ஸ்பைரி நிஃப்டி இது பார்த்துக்குங்க, அதோடைய ஹையையும் லோவையும் நான் மார்க் பண்ணுறேன். எங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையையும் லோவையும் பெருசாக வந்து உடைக்கலை. 10 மணிக்கு இருக்கிற அந்த ஹையை எங்கேயுமே உடைக்கலை. ஓகேங்களா, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி இருந்தது. உடைச்சிருந்தால் மேலே போகும். அதுவுமே எப்போ உடைச்சிருக்கணும், 10-11 மணிக்கு உடைச்சிருந்தா வேகமாக மேலே போகும். இதே 10 மணிக்கு வேகமாக கீழே உடைச்சிருந்ததுன்னா மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இன்னுமே ட்ரேடர்ஸுக்கு நிறைய டைம் இருக்குது. கரெக்டுங்களா, இப்போது 10 மணிக்கு மார்க்கெட்டு வேகமாக 2-3 ஐயை உடைச்சி மேலே போகுது அப்படின்னா இன்னுமே ட்ரேடிங் ஹவர்ஸ் ஒரு 5.5 hours இருக்குது. கரெக்டுங்களா, எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறவங்க அந்த டைமை பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இன்னும் வந்து 5 மணி நேரம் இருக்குது. கரெக்டுங்களா, அப்போ ட்ரெண்ட் ஆக்க விட்டால் இது நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுக்கும். ஓகேங்களா, எப்படின்னா ஒரு பொசிஷனல் வச்சவங்களும் அவங்க ட்ரேடை திருப்புவாங்க, ஒரு ஷார்ட் கவருக்கு உள்ளாக்குவாங்க. இல்லை அப்படின்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது, நல்லா இருக்குது, இல்லைன்னா மார்க்கெட் வேகமாக கீழே இறங்குது, ட்ரெண்ட் ஆகுது, அதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை போடுவாங்க. ஸோ அதனால் எவ்வளவு சீக்கிரம் ஒரு டேல எவ்வளோ சீக்கிரத்துக்கு மார்க்கெட் கீழே உடைக்குதோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வீரியமாக கீழே போகும். எந்த அளவுக்கு லேட்டாக உடைக்குது, லேட்டாக உடைச்சா அது விஷயமே இல்லைங்க. லேட்டாக உடைச்சா ஆல்ரெடி மார்க்கெட் கன்சாலிடேஷன் மார்க்கெட்டு, அன்றைக்கி உடைச்சா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கீழே விழாது, பெருசாக மேலே வராது. ஸோ அந்த இடம் நம்ம என்ன பண்ணலாம்னா விட்டுடலாம். பட் எந்த அளவுக்கு 10 மணிக்கு உடைக்குதா மார்க்கெட் சாலிடாக இருக்கும், 12 மணிக்கு உடைக்குதா ஓரளவு அதோட ட்ரெண்ட் இருக்கும், 1 மணி 2 மணிக்கு உடைக்குதா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பாதி ஆஃப் டே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கன்சாலிடேஷன்ல இருந்ததுனால நிறைய பொசிஷன் வந்து பில்டப் ஆயிருக்கும். லைக் வந்து ஓகே இன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் பெருசாக போகாதுன்னு நினச்சி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வால்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பொசிஷனை ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த டைமும் மேலே உடச்சி போகிற மாதிரி போயிட்டு அகைன் வந்து இறக்கிடுவாங்க, இல்லைனா கீழே உடச்சி போகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் மேலே தூக்கிடுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க ஷார்ட் பில்டப் பண்ணியிருக்காங்க, அந்த ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் அங்கேயே நிற்க வச்சிருவாங்க. இதே 10 மணிக்கு உடச்சிது அப்படின்னா அந்த ஷார்ட் எல்லாம் கலைச்சிருவாங்க. அவங்க மட்டும் கலைக்க மாட்டாங்க, ஆல்ரெடி பொசிஷனலில் வச்சவங்களுக்கும் கலைப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா இன்னும் ரெஸ்ட் ஆஃப் டைம் இருக்குது, ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போகலாம், நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சான்ஸ் இருக்குது, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். இது டிட்டும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரையும் நடந்திருக்கு. 10 மணிக்கு டே ஐயை உடச்சிது 2 தடவை 3 தடவை உடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ வேகமாக இருக்கும் அந்த சைடு போகிறதுக்கு, அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இந்த 2 விஷயமும், ரேஞ்சுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களுக்கு அண்ட் மார்க்கெட் எப்போ ட்ரெண்ட் ஆகும் ட்ரெண்ட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.